ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீக் ஃப்ரம் 25th ஜூலை டு 31st ஆஃப் ஜூலை ஒரு வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அண்டு படிக்கவும் போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். 25th ஜூலை சண்டே, ஓகேவா? விச் ஸ்டேட் ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் NCC as ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இன் யூஜி கோர்ஸ்? எந்த ஸ்டேட் வந்து NCC அப்படின்றத வந்து ஒரு யூஜி கோர்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் NCCயை வந்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக யூஜி கோர்ஸில் தே ஹாவ் அப்ரூவ்டு. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, விச் கண்ட்ரி ஹேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரூவ்டு ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கோல்டன் ரைஸ்? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கோல்டன் ரைஸை வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்காக அப்ரூவ் வாங்கின கண்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ். மூணாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, வேர் வில் பி த G20 என்விரான்மெண்ட் மினிஸ்டர் மீட்டிங் கோயிங் டு பி ஹெல்ட்? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் 20th என்விரான்மெண்ட் மினிஸ்டர் மீட்டிங் எங்கே நடக்குது, இட்ஸ் கோயிங் டு பி ஹெல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலி. விச் ஸ்டேட் ஹேஸ் MSME டிபார்ட்மெண்ட் மேட் எ பார்ட்னர்ஷிப் வித் கவர்மெண்ட் ஆஃப் அட்வைசரி ஃபீம் சாப்பியோ அனலிட்டிக்ஸ்? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் MSME டிபார்ட்மெண்ட்டோட பார்ட்னர்ஷிப் வச்சு கவர்னன்ஸ் ஆஃப் அட்வைசரி ஃபீம் சாப்பியோ அனலிட்டிக்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் மேட் பண்ணாங்க? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ பினயா ஸ்ரீகாந்த் பிரதான் ஹேஸ் அப்பாயிண்டட் as ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா டு விச் கண்ட்ரி? ஸோ பினயா ஸ்ரீகாந்த் பிரதான் வந்து ஒரு ஹை கமிஷனர் ஃப்ரம் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டன்சானியா. ஸோ சண்டேவோட கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, when was the நேஷ்னல் ப்ராட்காஸ்டிங் டே செலிப்ரேட்டட்? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் 26th ஜூலை மண்டேவோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். In which state more than 60% of population has acquired antibodies to COVID-19? ஸோ 60% ஆஃப் பாப்புலேஷன் அந்த ஸ்டேட்டில் COVID-19க்கு அகேன்ஸ்ட் ஆன்டிபாடிஸ் வந்து ஹேவ் வேக்சினேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ வாஸ் இனாக்ரேட்டட் த வேர்ல்டு யூனிவர்சிட்டி சம்மிட்? யார் வந்து வேர்ல்டு சம்மிட் ஆஃப் யூனிவர்சிட்டி வந்து இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிஸ்டர் வெங்கையா நாயுடு தான் இனாக்ரேட் பண்ணாங்க. மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, in which state the draft of tribal upliftment scheme has approved? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் draft of tribal upliftment scheme வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட் தான் ட்ரைபல் பீப்புளுக்கான அப்லிஃப்ட்மெண்ட் ஸ்கீமை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவிங்கா குரூப் ஹேஸ் டைட் அப் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். அவிங்கா குரூப் வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டைப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச் டிஜிட்டல் சோத் பேக்கான் கா சஹாரா ஃபோனி ஹமாரே ஸ்கீம் அப்படின்ற இந்த டிஜிட்டல் சோத் பேக்கான் கா சஹாரா ஃபோன் ஹமாரா ஸ்கீமை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா? வென் இஸ் த இன்கம் டேக்ஸ் டே செலிப்ரேட்டட்? இந்த கொஷின் ஆன்சர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ 27th டியூஸ்டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். விச் ஸ்டேட் கேபினெட் ஹேஸ் அப்ரூவ்ட் த ஸ்டேட் யூத் பாலிசி ஸ்கீம்? ஸ்டேட் யூத் பாலிசி ஸ்கீமை வந்து எந்த ஸ்டேட் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் யூத் பாலிசி அந்த ஸ்கீமை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Who has inaugurated ISBT in Shillong recently? இந்த ஈவெண்ட்டை வந்து யார் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க? ISBT ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து இனாக்ரேட் பண்ணியிருந்தார். ஸோ விச் சிட்டி ஆஃப் இங்கிலாண்ட்
has been removed from the list of UNESCO World Heritage Sites. UNESCO World Heritage Sitesல இருந்து சிட்டி ஆஃப் இங்கிலாந்து எந்த சிட்டி வந்து ரிமூவ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லிவர்பூல். Which state government has announced to increase the dearness allowance from 17% to 28%? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டியர்னஸ் அலவன்ஸை 17% to 28% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட். Which country has announced to develop its own social media platform named ஜொகோஜாக்? ஜொகோஜாக்ன்ற சொல்லக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வந்து எந்த கண்ட்ரி வந்து டெவலப் பண்ணாங்க, அவங்களோட சோஷியல் மீடியாவை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ். பங்களாதேஷ் தான் ஜொகோஜாக் அப்படின்ற அவங்களோட ஓன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க டெவலப் பண்ணி. ஓகே, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச் த தலித் பந்து ஸ்கீம்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வெனஸ்டே 28th July கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். விச் கண்ட்ரி ஹேஸ் ஜாயின் த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ்? எந்த கண்ட்ரி சோலார் அலையன்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன். அந்த கண்ட்ரி தான் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் ரிசைன் ரீசெண்ட்லி? எந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் ரீசெண்டாக ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா. ஸோ விச் கண்ட்ரி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் பேனல் செட்டப் ஹேஸ் பீன் தேர்? எந்த கண்ட்ரியில் வந்து வேர்ல்டோட லார்ஜஸ்ட் சோலார் பேனல் செட்டப் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா. Who has been appointed as the Vice President of Abu Dhabi அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூசஃப் அலி. அவரை தான் பிரசிடெண்ட் ஆஃப் அபு துபாய் சிசிஐ அந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் பாலிசி ஹேஸ் ஃபார்ம்ட் ஸ்பெஷல் 40 ஸ்குவாட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் உமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கான ஸ்பெஷல் 40 ஸ்குவாடை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து லார்ஜஸ்ட்டு சோலார் பேனல் செட்டப் எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது. ஸோ இன்றைக்கான கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வென் இஸ் கார்கில் விஜய் திவாஸ் செலிப்ரேட்டட்? இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். 29th July தேர்ஸ்டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். த பிரசிடெண்ட் ஆஃப் விச் கண்ட்ரி சஸ்பெண்டட் த பார்லிமெண்ட்? எந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட் வந்து அந்த பார்லிமெண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி டுனிஷியா. விச் கண்ட்ரி ஹேஸ் அனௌன்ஸ் டு ஆக்டிவேட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர்? எந்த கண்ட்ரி வேர்ல்டினுடைய முதல் நியூக்ளியர் ரியாக்டரை ஆக்டிவேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சைனா. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் எக்ஸ்போர்ட்டட் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் கன்சைன்மெண்ட் டு UAE? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கண்ட்ரிக்கு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை கன்சைன்மெண்ட்டாக சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் இந்தியன் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கன்சைன்மெண்ட்டை UAEக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. விச் த நேம் புக் ஓவர் இட் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூ ஹாஸ் ரிட்டன் த புக் ஓவர் இட்? லோலோ ஜோன்ஸ் அப்படின்றவர் தான் இந்த புக் ஓவர் இட்ன்றோட ஆத்தர். ஓகேவா. விச் கண்ட்ரி ஹேஸ் கன்ஃபர்ம்டு த அவுட் பிரேக் ஆஃப் நோரோ வைரஸ்? முதல்ல எந்த கண்ட்ரி நோரோ வைரஸ் அவுட் பிரேக்கை ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டம். UK தான் ஃபஸ்ட்டு நோரோ வைரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான கொஷின் பார்த்திங்கன்னா வென் இஸ் த 83rd ரைசிங் டே ஆஃப் CRPF இஸ் பீன் செலிப்ரேட்டட்? இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃப்ரைடே 30th July கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்ட் எ மந்த்லி அசிஸ்டன்ஸ் ஆஃப் ₹2000 டு த சில்ட்ரன்? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் குழந்தைகளுக்கான ₹2000 அப்படின்ற மந்த்லி அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் கவர்மெண்ட் தான். வேர் வில் பி த BIMSTEC சப்மிட் வில் பி ஹெல்ட் இன் December 2021?
பீம் எஸ்டெக் சம்மிட் வந்து 2021 டிசம்பர் மாதம் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஹெல்ட். இன் விச் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இஸ் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. Which country has hosted the Central and South Asia Conference of 2021? எந்த கண்ட்ரி வந்து 2021 சவுத் ஏஷியா கான்ஃபரன்ஸ் அண்ட் சென்ட்ரல் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான். ஸோ IMF has estimated the economic growth rate to be what percentage at the year of 2021? Indian Monetary Funds வந்து எக்கனாமிக் க்ரோத் ரேட் ஆஃப் இந்தியா வந்து எந்த பர்சன்டேஜ் பை த இயர் ஆஃப் 2021 வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5% வந்து இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க IMF. ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விச் கண்ட்ரி ஹேஸ் அனௌன்ஸ்ட் டு சப்போர்ட் இந்தியா இன் COVID-19 பை டொனேட்டிங் $25 மில்லியன். ஓகேவா, எந்த கண்ட்ரி நம்ம இந்தியாவுக்கு COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனில் $25 மில்லியன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் 31st July Saturday, which state government has launched the Mission Nirya Takbana campaign? மிஷன் நிறைய டக்பானா கேம்பெயின் வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான் கவர்மெண்ட் தான் மிஷன் நிறைய டக்பானா கேம்பெயினோட அந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணாங்க. விச் கண்ட்ரி ஹேஸ் சென்ட் நௌகா மாடியூல் டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? எந்த கண்ட்ரி வந்து நௌகா மாடியூல் அப்படின்ற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த மிசைலுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு நௌகா மாடியூல் அப்படின்ற மிசைலை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து அனுப்பியிருக்காங்க. மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் ஃபார்மர்ஸ்? விவசாயிகளுடைய குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் எந்த கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா. அக்கார்டிங் டு ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ், வாட் இஸ் த இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கேசஸ் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆர் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அட்ராசிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆஸ் வெல் ஷெட்யூல்டு ட்ரைப் அட்ராசிட்டிஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் ரிப்போர்ட் வந்து நமக்கு தெரிவிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11.46% வந்து இன்க்ரீஸ் ரேட் வந்து SC or ST இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது. அஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம். விச் கண்ட்ரி ஹேஸ் லான்ச் இஸ் ஓன் கிரிப்டோ கரன்சி eNaira? eNaira என்று சொல்லக்கூடிய கிரிப்டோ கரன்சி வந்து எந்த நாடு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நைஜீரியா கண்ட்ரி தான் eNaira அப்படின்றடைய அவங்களோட கிரிப்டோ கரன்சி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வென் இஸ் த இன்டர்நேஷ்னல் டைகர் டே செலிப்ரேட்டட்? இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலையும் கீழே கமெண்ட்டில் வந்து மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் வெல் அஸ் UPSC ரிலேட்டடோட அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணுனாலையும் இந்த UPSC அக்ரிகல்ச்சர் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ப்ளஸ் UPSC எக்ஸாம் ப்ளஸ் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்ஸோட ரிலவெண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் செல்ஃப் தாட்ஸ்லாம் வந்து இந்த பேஜில் அவைலபிளாக இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூ கேன் ஜாயின் இன் டெலகிராம் சேனல் ஆல்சோ. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து இந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போடலாமா அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். மேலும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து UPSC ரிலேட்டடான போஸ்டெல்லாம் உங்களுக்கு டெய்லி நான் படிக்கணுன்னா ஃபீனிக்ஸ் UPSC அக்ரிகல்ச்சர் அப்படின்ற பேஜை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் வீக்லி அப்டேட்டை வந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நன்றி மக்களே. இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்டு நன்றி, வணக்கம்.